வணக்கம். வருகின்ற தீபாவளி 20/10/2025 வருகிறது. அதன் பிறகு அடுத்த தீபாவளி 8/11/2026 வருகிறது. இந்த இடைப்பட்ட ஒரு வருடத்திற்கான ராசி பலன்களை பார்க்கவிருக்கிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி விருச்சிக ராசி. தீபாவளி என்றாலே மக்களுக்கு எல்லா பண்டிகைகளையும் விட சிறப்பாக கொண்டாடுவது இயல்பு. இந்தியர்கள் மட்டுமல்ல, பிற நாடுகளிலும் கொண்டாடி மகிழ்கிறார்கள். அமெரிக்காவில் சில மாநிலங்களில் அதிகாரப்பூர்வமாக அரசு விடுமுறையை அறிவித்திருக்கிறார்கள். தீபாவளி நாளிலிருந்து அடுத்த ஆண்டு தீபாவளி வரை மாத கிரகங்கள் இடப்பெயர்ச்சியாகின்றன. குரு ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 பயிற்சியாகிறார். அவர் வக்ரகதியில் இப்போது கடக ராசியில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். வருட ராசி பலன் என்று வரும்போது தீபாவளி என்று கோள்களின் நிலையை என்னவாக இருக்கிறதோ அதை மட்டுமே எடுத்துக்கொண்டு வருட பலன் கணிக்கப்படுகிறது. இந்த தீபாவளியானது கன்னி ராசியில் ஹஸ்த நட்சத்திரத்தில் தீபாவளி பிறக்கிறது. இப்பொழுது ராசி பலன்களை பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன் நலமுடன். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த தீபாவளி முதல் அடுத்த தீபாவளி வரையிலான ஒரு வருட ராசி பலனை இப்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம். இந்த ஒரு வருடத்தில் வருமானம் இயல்புக்கும் சற்று அதிகமாக இருக்கும். ஜீவன தொழில்கள் இயல்பாக இருக்கும். செலவுகள் அதிகமாக இருக்கும். நோய் நொடிகளுக்கு வாய்ப்புகள் உண்டு. குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையும். வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும். இப்பொழுது முதலில் கிரக அவர்களால் ஏற்படும் பலன்களையும் பின்பு பாவக பலன்களையும் பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 12இல் சூரியன் புதனுடன் சேர்ந்து அமர்ந்திருப்பது சிறப்பல்ல. 4இல் கேது, 5இல் சனி, 10இல் கேது நலன் தரமாட்டார்கள். இதனால் சில எச்சரிக்கைகளும் உண்டு. அதை பிறகு கூறுகிறேன். முதலில் நலம் தரும் கிரகங்களான குரு பகவான் 9இல் வக்ரகதியில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அவர் பார்வையாக உங்கள் ராசியையும் 3 மற்றும் 5ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இதனால் தாய் தந்தையரால் உதவிகள் கிட்டும். அரச மரியாதை, கிராமாதிகாரம் ஆகியவற்றை பெறுவீர்கள். உங்கள் ராஜதந்திரத்தால் அரசியலில் நல்ல பதவிகளை பெறுவீர்கள். ஒழுக்க சீலராக மாறுவீர்கள். உயர் பதவிகள் கிடைக்கும். அரசாங்க லாபம் உண்டாகும். புண்ணிய காரியங்கள் மற்றும் தான தர்மங்கள் செய்வீர்கள். ஆன்மீகத்தில் நம்பிக்கை பற்று அதிகரிக்கும். காரியங்கள் தடங்களின்றி கைகூடும். தலைமை பண்பு அதிகரிக்கும். சுப காரியங்கள் நடைபெறும். லாபகரமான வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும். ஓடிப்போனவருக்கு 9ஆம் இடத்தில் குரு என்பார்கள். இந்த ஆண்டு நல்லதே நடக்கும். குழந்தைகள் வளர்ச்சியில் அதிக அக்கறையும் ஆர்வமும் காட்டுவீர்கள். இளைய சகோதர உதவி கிடைக்கும். மனத்தைரியமும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். 11ஆம் இடத்து சந்திரனாலும் சுக்கிரனாலும் பணவரவு அதிகரிக்கும். மனதில் தைரியம் சாமர்த்தியம் அதிகரிக்கும். புகழ் உண்டாகும். எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். உயர் ரக சுவையான உணவுகள் கிடைக்கும். எதிலும் தயக்கமோ மயக்கமோ ஏற்படாது. இசைத்துறையில் இருப்பவர்கள் முன்னேறுவார்கள். கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். நிறைய நண்பர்கள் கிடைப்பார்கள். பொருளாதாரம் பல வகையிலும் முன்னேற்றம் காணும். பொருளாதாரம் பல முறைகளிலும் வந்து சேரும். தேக சௌக்கியம், வாகன யோகம், பெரியோர் நேசம், மன திருப்தி ஆகியவை ஏற்படும். பெண்களால் நன்மைகள் உண்டாகும். பிறருக்கு உபகாரம் செய்வர். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வார்கள். அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆகியவை ஏற்படும். 12இல் புதன் சுக்கிரனுடன் வீட்டை மாற்றியிருக்கிறார். இதனால் உறவினர்களுடன் நல்லுறவும் அதனால் நன்மைகளையும் பெறுவீர்கள். தொழிலில் தன லாபம் உண்டாகும். நல்ல பணியாளர்கள் அமைவார்கள். நல்ல பயனாளர்கள் அமைவர். தூரதொலை பயணங்கள் அதனால் நன்மைகள் ஏற்படும். இனி அசுப நிலையில் அமர்ந்திருக்கும் கிரகங்களால் சில எச்சரிக்கைகளை பார்க்கலாம். மனைவியுடன் கருத்து வேறுபாடு, சிறிய வகை காயங்கள், தேவையில்லாத வீண் செலவுகள் உண்டாகும். தகப்பனாருக்கு நோய்கள் உண்டாகும். பாவகாரியங்கள் செய்ய மனம் துணியும். நண்பர்கள் உறவினர்களுடன் பகை ஏற்படும். வீண் விரயம், தேவையற்ற வெளிநாட்டு பயணம், உஷ்ண நோய்கள் ஆகியவை ஏற்படும். தேவையற்ற குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக நேரிடும். இவை உங்களுக்கான எச்சரிக்கைகள். கவனமுடன் கையாளுங்கள். இனி பாவக பலன்களை பார்க்கலாம். உங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை உங்கள் 11ஆம் அதிபதியும் ஸ்மாரான நிலையிலும் 10ஆம் அதிபதி சூரியன் 12இலும் அமர்ந்திருக்கிறார்கள். சில கிரகங்கள் கொடுக்கக்கூடிய நற்பலன்கள் குறையக்கூடும். ஜீவன தொழில்கள்
ஓரளவே முன்னேற்றம் காணும். வருவாய் இயல்பாக அமையும். ஆனால் 11ல் நிற்கும் கிரகங்களால் உயர்வுகளும் தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் வேலைகள் 2ஆம் வீட்டின் அதிபதி குரு வலுப்பெற்றிருப்பதால் குடும்ப நன்மைகள் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருவாய் உயரும். குடும்பத்தினர்களிடையே ஒற்றுமை உயரும். 3, 4ஆம் வீட்டின் அதிபதி சனி குருவின் பார்வையை பெறுகிறார். இதனால் சகோதர ஒற்றுமை ஏற்படும். மனதில் தைரியமும் சந்தோஷமும் ஏற்படும். எதிர்பாராத வெற்றியை பெற முடியும். ஆனால் 4ல் சனி அதிபதியானாலும் ராகு அமர்ந்திருப்பதால் இதன் பலன்கள் எதிர்மறை ஒன்றாக அமையும். கல்வியில் அதிக மதிப்பெண்களை பெற கடுமையான முயற்சிகள் தேவைப்படும். தாயின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடும். வீடு போன்றவற்றில் பராமரிப்பு செலவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். 5ஆம் அதிபதி குரு வலுப்பெற்றிருக்கிறார். இதனால் காதல் வாழ்க்கை வெற்றி பெறும். குழந்தைகள் முன்னேற்றம் காண்பார்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். தான தர்மம் செய்வர். 6ஆம் அதிபதி செவ்வாய் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பது சிறப்பல்ல. எதிரிகளின் கை ஓங்கும். உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். கொடுக்கல் வாங்கல் கவனமுடன் கையாள வேண்டும். 7ஆம் அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் துணையுடனான உறவு எப்போதும் இல்லாத அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறும். கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும். பொது ஜனங்களை நம்பியிருக்கும் அரசியல்வாதிகள், கலைத்துறையினர், சேவைத்துறையினர் இந்த ஆண்டில் மிகப்பெரிய நற்பலன்களை பெறுவார்கள். 10ஆம் அதிபதி சூரியன் 12ல் விரயத்தில் அமர்ந்திருக்கிறார். 10லேயே கேது அமர்ந்திருக்கிறார். வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு மந்தகதியிலேயே நடைபெறும். வருவாய் சீராக இருக்கும். மொத்தத்தில் இந்த வருடம் உங்களுக்கு வருவாய் குறைபாடு இருக்காது. ஆனாலும் செலவுகள் கூடும். உடல் நலனை காக்க வேண்டியிருக்கும். ஜீவன தொழில்களில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் நலமுடன். இந்த ஆண்டு முழுவதும் வினை தீர்ப்பான் விக்ன விநாயகரை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.